பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் நீரஜ் சோப்ரா. இறுதி சுற்றில் 89.45 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து 2ஆம் இடம் பிடித்தார். கடந்த ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா இந்த முறை வெள்ளியை கைப்பற்றி சாதனை. இந்திய ஒலிம்பிக் வரலாற்றில் தடகளத்தில் 2வது முறையாக பதக்கம் வென்றார். நீரஜ் சோப்ராவின் சாதனையால் இந்தியா பெருமையடைவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். மீண்டும் திறமையை வெளிப்படுத்தி நீரஜ் சோப்ரா பதக்கம் வென்றிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவு. நீரஜ் சோப்ராவின் சொந்த ஊரில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். மகனின் வெற்றி பெருமையளிப்பதாக நீரஜ் சோப்ராவின் பெற்றோர் மகிழ்ச்சி. பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி ஆடவர் போட்டியில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தி வெண்கல பதக்கம் வென்றது இந்திய அணி. 2 கோல்கள் அடித்து வெற்றிக்கு வழிவகுத்தார் கேப்டன் ஹர்மன் பிரீத். வெண்கல பதக்கம் வென்றதையடுத்து இந்திய ஹாக்கி அணி வீரர்களின் குடும்பத்தினர் கொண்டாட்டம். எர்ணாகுளத்தில் இந்திய அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் குடும்பத்தினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற இந்திய ஹாக்கி அணியில் இடம்பெற்றுள்ள பஞ்சாபைச் சேர்ந்த வீரர்கள் 10 பேருக்கு தலா 1 கோடி ரூபாய் பரிசு. பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அறிவிப்பு. திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக அரசின் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயை அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த ஏற்பாடு. திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை கிராமத்தின் மொத்த நிலங்களும் வக்ஃபு வாரிய சொத்தாக ஆக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் கிரண் ரிஜிஜு தகவல். 1500 ஆண்டுகள் பழமையான சுந்தரேஸ்வரர் கோவில் உள்ள கிராமத்தில் இது எவ்வாறு நடந்தது என எதிர்க்கட்சிகள் யோசிக்க வேண்டும் என வலியுறுத்தல். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப முடிவு. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கான காரணங்களை எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுத்ததால் மத்திய அரசு நடவடிக்கை. வக்ஃபு வாரிய சட்டத்தில் மேற்கொள்ளப்படும் திருத்தத்தின் மூலம் இஸ்லாமிய பெண்களும் குழந்தைகளும் பயன்பெறுவர். இஸ்லாமியர்களின் நலனை காப்பது போல் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு பொய் பரப்புரை செய்வதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்களவையிலிருந்து வெளிநடப்பு. வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா மீது 2014ஆம் ஆண்டு முதலே கருத்து கேட்கப்பட்டதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். வக்ஃபு வாரிய சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்கள் முஸ்லிம் சமூகத்தினரின் உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளதாக எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. முஸ்லிம்களின் நலனுக்காக முஸ்லிம்களால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை பறித்து அரசு நிர்வகிக்க நினைப்பது தவறானது என்றும் கருத்து. நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் அருகே கோக்கால் பகுதியில் வீடுகள் மண்ணில் புதைவதற்கான காரணம் குறித்து புவியியல் வல்லுநர்கள் ஆய்வு. அதிநவீன GPS கருவிகள் மூலம் மண்ணின் தன்மை மற்றும் பூமிக்குள் செல்லும் நீரோட்டங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் வரும் 11ஆம் தேதி வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என ஆட்சியர் எச்சரிக்கை. 8 முதல் 11ஆம் தேதி வரை அனைத்து கடற்கரைகளிலும் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீச வாய்ப்பு இருப்பதால் கடலோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுரை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் காலை 11 மணிக்கு கிராம சபை கூட்டம். மக்கள் அனைவரும் கூட்டத்தில் பங்கேற்கும் வகையில் இடம், நேரத்தை தெரியப்படுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு. எல்லை தாண்டி சென்று மீன் பிடித்ததாக 4 நாட்டு படகுகளுடன் தமிழக மீனவர்கள் 33 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. இலங்கையின் கல்பிட்டி கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை.
அங்கீகரிக்கப்படாத செயலிகள் மூலம் கடன் வழங்கி அநியாய வட்டி வசூலிப்பதாக புகார்கள் எழாமல் தடுக்க ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. மின்னணு கடன் செயலிகளுக்கான பொது மையம் ஏற்படுத்தி அறிக்கை செய்யப்பட்டு கண்காணிக்கப்படும் என்று RBI கவர்னர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. UPI மூலம் வருமான வரி உள்ளிட்ட நேரடி வரி மற்றும் மறைமுக வரி செலுத்துவதற்கான உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயாக உயர்வு. 1 லட்சம் ரூபாயாக இருந்த உச்சவரம்பு அதிகரிக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ஒலிம்பிக் 57 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்தம் அரையிறுதிப் போட்டியில் இந்திய வீரர் அமன் ஜெராவத் தோல்வி. வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் இன்று பங்கேற்பு.